ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, மால்யத்தோட ஏகாதசி தர்ப்பணம். இந்த குரோதி ஆண்டோட புரட்டாசி மாதம் தேய்பிறை ஏகாதசி எப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய கால அம்சங்கள் பார்த்துக்குவோம் குருவர்களால். இந்த ஏகாதசியானது சனிக்கிழமை கூடியிருக்கு, ப்ளஸ் ஆயில்யம் திருநக்ஷத்திரம் இருக்குது. இது ரொம்ப அற்புதமான கூட்டு அனுகிரகங்கள் மிகுந்த ஒரு நாள். இது கூட்டு அனுகிரகங்கள் மீன்ஸ் என்னென்னா, இந்த நட்சத்திரம் அண்டு திதி அண்டு கிழமை இது எல்லாமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான காலம்சம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுகிரகங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரு கோடி இருக்கும் பொழுது நாம் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்களும் பூஜைகளோட பலன்களும் இன்னும் அதிகப்படும். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல தர்ப்பணம் தான். அந்த தர்ப்பணத்தை எப்படி பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த 11 இலைகள் இருக்கக்கூடிய வில்வம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. மகாவில்வண்டு கூட சொல்லுவாங்க. அதுக்கு மேலேயும் இருக்குது, 11 இலைகளுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய வில்வம். பட் இருந்தாலும் 11 அப்படி இருக்கிற மாதிரி அந்த வில்வம் இருக்கக்கூடிய அந்த வில்வத்தை 1-2 கிடச்சா கூட பெரிய விஷயந்தான். அதை பத்திரமா எடுத்துகிட்டு நீங்கள் அதை உங்கள் தர்ப்பணம் பண்ணுற தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தர்ப சட்டம் போட்டு பண்ணலாம். இன்னொரு விஷயமும் உண்டு. அந்த மாதிரி மகாவில்வம் எங்கே இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு அந்த 11 தலங்கள் உள்ள வில்வம் இருக்கக்கூடிய அந்த விருட்சத்துக்கு அருகாமையிலோ இல்லை அதன் கீழே போய் நீங்கள் உட்காந்து தர்ப்பணம் பண்ணுறதும் இந்த மாதிரி காலங்களில் பலவிதமான அனுகிரகங்கள், குறிப்பான ஒரு அனுகிரகத்தை மட்டும் அப்படின்னு உங்களுக்கு குறிப்பிடுறோம் குருவர்களால். இந்த குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் அதோட முக்கியத்துவம் தெரியாமல் நேரமின்மை அப்படின்ட்டு சொல்லிட்டு மிஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி தரக்கூடிய ஒரு தர்ப்பணமாக அது அமையும். அதுக்கப்புறம் போய் முறையாக நம்ம தர்ப்பணம் அந்த குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிடணும். பட் இருந்தாலும் குலதெய்வத்துக்கும் பிரீத்தி தரக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பணம் இந்த ஏகாதசி தர்ப்பணம். அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா, அது சனிக்கிழமை கூடியிருக்கு, ஆயில்யம் கூடியதனால் இந்த மூலிகை மருந்துகள் அதெல்லாம் இந்த இஞ்சி, சுக்கு, மிளகு, திப்பிலி அந்த மாதிரி என்னெல்லாம் அந்த நித்தியப்படியே உபயோகம் பண்ணக்கூடிய சில மூலிகைகள்லாம் கூட இருக்கும். இந்த கை வைத்தியம் பண்ண வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகை அதெல்லாம் ஒரு தட்டில் தாம்பாளத்தில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி தர்ப்பணம் பண்ணுறதும் மகா விசேஷம். அந்த மூலிகையெல்லாம் என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா, அப்படியே அந்த ஆயில்யம் திருநக்ஷத்திரம் இருக்கக்கூடிய முழு நாளும் சனிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு நைட்டு வரைக்கும் இருக்கும் வச்சிங்களேன், அது ஃபுல்லாக அப்படியே வீட்டில் விட்டுருங்க. ஏன்னா அதில் தான் மருத்துவ தேவதைகள் அமர்ந்து நமக்கு அனுக்கிரக ஆசிகள் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான காலம் இந்த தேய்பிறை ஆயில்யம். அது அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சால் யாருக்கா தேவைன்னாலும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதுதான் ஒரு சிறப்பான ஒரு தர்ப்பண முறையாக இந்த மால்யத்தில் நமக்கு அழகாக அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஒரு தர்ப்பண நாளில் இந்த மாதிரி ஆயில்யம் திருநக்ஷத்திரம் கூடிய வேலையில் அப்படி ஒரு கூடி வருது வச்சிங்களேன், ஆயில்ய திருநக்ஷத்திரம். ஒரு சிலர்லாம் நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க, நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க, ஈவன் தர்ப்பணம் கூட நான் பண்ணுவாங்க நிறையா. பட் ஆனால் அவங்க லைஃப்பில் ஏதேனும் ஒன்று மாற்றி ஒன்று ஒரு அந்த துன்பங்கள், வேதனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அவங்க விரும்புகிற காரியங்கள் தடைபடுறது, இந்த மாதிரி காரிய தடைகள், விக்னங்கள்லாம் ஏற்படுது வச்சிங்களேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிடுறாருன்னா, நம்ம பண்ண அந்த பூஜைகள் சரியான முறையில் அங்கே சென்றடையல ஒன்று. ரெண்டாவது மிகவும் நம்ம முன்னோர்களில் மிகவும் கடுமையான நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க. அவங்களோட அபிலாஷங்கள், ஏக்கங்கள் அநேகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களாம் சீக்கிரமாக சாந்தி பண்ணுறது ரொம்ப சிரமம். ஈவன் நமக்கு தெரியும், லாஸ்ட் ஒரு 2 years பேக், 2 or 3 years பேக் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கிருமிகால் எத்தனையோ ஜீவன்கள் டக்கு டக்குன்னு எதிர்பாராமல் கிளம்புனாங்க. அவங்க எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு தானே போனாங்க, மூச்சு திணறி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி காலங்களில் காருண்ய தர்ப்பணம் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா வாத்தியார், இந்த மாதிரி உயிரை விட்டுருந்தாங்கன்னா அவங்களோட ஆசி, அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போனால் தானே ஆசி கொடுப்பாங்க. பாவம் அவங்கள ஏக்கத்தோடு சிரமப்பட்டு இருந்தால் எப்படி நமக்கு ஆசி கிடைக்கும்? அவங்களுக்காகி இந்த மாதிரி ஆயில்யம் கூடிய காலங்கள், அதுவும் தேய்பிறை தான் இன்னும் சிறப்பு. தேய்பிறை கூடிய ஆயில்யம் கூடிய ஒரு தர்ப்பண நாள் வந்துடுத்து வச்சிங்களேன்,
அந்த நாளில் வந்து இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பெரியவங்க நமக்கு தெரியாமல் யாராவது முன்னோர்கள் கூட போயிருக்கலாம், அந்த கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்ட்டு. அவங்கெல்லாம் வந்து என்ன ஆவாங்கன்னா, முதல்ல வந்து அந்த சாயா சரீர பந்தன்ற ஒரு பிடி இருக்கும் பாருங்களா, அதை வேதனையிலேயே அவங்க வேதனையில் உயிர் விட்டுருந்து அந்த வேதனையான எண்ண அலைகளோடு தான் இருந்திருப்பாங்களாம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி. அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஸ் தரக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பணம் தான் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஆயில்யம் கூடிய வரக்கூடிய தர்ப்பண நாள். அதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அதிதின்ட்டு ஒரு தர்ப்பண நாளும் இந்த சனிக்கிழமை கூடி வருது. ஸோ அதனால் இந்த மாதிரி மருந்துகள் முன்னாடி பண்ணுறது ஔஷத தண்டூல பித்ருக்கள்ன்ற ஒரு விசேஷமான பித்ருக்களோட ஆசி நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வேறு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோன்ட்டு ஏகாந்தமாக இருந்துடலாம், பட் நாளைக்கு நமக்கும் சில நோய்கள் வயதாக வரலாம் இல்லையா? அப்போதைக்கு இப்போதே சொன்னேன் நாராயணான்ற மாதிரி நம்ம இப்போவே இந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்ணி வைக்கிறது, தர்ப்பணங்கள்லாம் பண்ணி வைக்கிறது நமக்கு பேருதவியாக நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மருந்துகள், முடிஞ்ச அளவுக்கு மூலிகை சம்மந்தப்பட்ட மருந்துகள், உணவுகள் இதெல்லாம் தானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ப்ளஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்னெல்லாம் உங்களால் முடியுமோ, குறிப்பாக இந்த மால்யத்தில் என்னென்ன உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள், தான தர்மங்கள் எல்லாமே பண்ணுங்கள். குறிப்பாக நிறைய தீபங்கள் ஏற்றுங்க. ஏன்னா ஈவன் வாத்தியார் இந்த மாதிரி ஏகாதசி போன்ற காலங்களில் என்ன சொல்வார்னா, ஓமத்துக்கு முன்னாடி தர்ப்பணம் பண்ண சொல்கிறாரு. அப்படி ஓமம்லாம் பண்ணுறதுக்கு சிரமம் அப்படின்றவங்களுக்கு 21 தீபம் ஏற்றி வச்சாவது தர்ப்பணம் பண்ணுங்கன்றாரு. குறிப்பாக மால்யத்தில் சனிக்கிழமை மாவிளக்கு போட்டு அதன் முன்னாடி தர்ப்பணம். மோஸ்ட்லி வந்து விளக்கு தீபத்தை வந்து நிறைய வந்து வாத்தியார் மீன் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் என்ன நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த தட்சிணாயனம்னு சொல்லக்கூடிய காலத்தில் தானே இந்த பிதர்கள் பூஜைகள், நிறைய பண்டிகைகள்லாம் வருது. இது எல்லாமே பாருங்களேன், இந்த தட்சிணாயனத்தில் பொதுவாகவே உயிரை விடுறாங்க வச்சிங்களேன் யாராவது. இந்த தட்சிணாயனம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு தேவர்களோட இருள் காலம், இரவு பொழுது. ஸோ அப்போ உயிரை விட்டவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வெளிச்சம் இருக்காது அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு. அதனால தான் நீங்கள் பீஷ்மரை பாருங்கள், கார்த்திகை மாதம் அவர் படுத்தவர் அப்படியே மார்கழி எல்லாம் தள்ளி தை மாதத்தில் தான் வந்து அவரோட அந்த உயிரை வந்து விடுவார். அது காலம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த பகல் பொழுது, தேவர்களோட பகல் பொழுது. அப்போ என்னையா பண்ணுறது, இது நம்ம கையில் இல்லையே, தட்சிணாயனத்தில் போகக்கூடாதுன்ட்டு அவர் இச்சா மிருத்யு வரம் வாங்கியிருந்தார். எப்போ விரும்புகிறோனோ அப்போ தான் உயிரை விடுவார். நமக்கு அப்படியா வேற இருக்குது, எப்போ நினைக்கிறோமோ டப்புன்னு கிளம்புறோம். ஓலை வந்துடுத்துன்னா அடுத்த செகண்ட் கிளம்புறோம். என்ன பண்ணுறதுயா அப்படின்றதுக்கு தான் நிறைய வந்து வாத்தியார் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நிறைய கோயில்களுக்கு போகிறச்சே 21 தீபம், 27 தீபம் இப்படியெல்லாம் தீபம் ஏற்றுங்க. எங்கேனும் வந்து இந்த மாதிரி கோயில் தீபத்துக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கோயில்களுக்கெல்லாம் தீப கைங்கரியம் பண்ணுங்க. இதெல்லாம் என்னென்னா, இந்த மாதிரி இந்த தட்சிணாயனத்தில் உயிரை விட்ட அந்த முன்னோர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். ஏன்னா குறிப்பாக ஆயில்யம் வந்து ஆயிலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு திருநக்ஷத்திரம் எண்ணெய் வாங்குறதுக்கலாம் அப்படின்றாரு இல்லையா. அது ஸ்திரவாரமும் உங்களுக்கு தைல சக்தி நாட்கள் தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தீபத்துக்கு முன்னாடியும் நாளைக்கு தர்ப்பணத்தை வச்சுக்கலாம். ப்ளஸ் நிறைய இடங்களுக்கு தீபம் ஏற்றப்படுவதற்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியமும் பண்ணலாம். ஓம்